வணக்கம். ஒரு பஸ் டிரைவரோட அன்றாட போராட்டத்துக்கும் ஒரு நாட்டோடைய மிகச்சிறந்த கவிதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு பேருந்து ஓட்டுநரோட மன உளைச்சலுக்கும் ஒரு தேசத்தோட மிகச்சிறந்த கவிதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஏதோ தொடர்பே இல்லாத கேள்வின்னு தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு கதை இருக்கு. வாங்க, அத கண்டுபிடிப்போம். சரி, இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முதல்ல நாம சில புள்ளி விவரங்களை பார்த்திடலாம். அதாவது, இந்த கடினமான வேலைக்கு பின்னாடி இருக்கிற எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 73% அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வாரத்துக்கு 50 மணி நேரத்துக்கும் அதிகமா வேலை செய்றாங்களாம். யோசிச்சு பாருங்க, 4ல 3 பேரு. இந்த நீண்ட வேலை நேரம் அவங்களோட குடும்ப வாழ்க்கை, தூக்கம், மன ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் எப்படி பாதிக்கும் இல்லையா? அப்போ அவங்க படுற கஷ்டம் என்னன்னு பார்த்தா, மணிக்கணப்பா ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டுறது, உடம்பு வலிக்கிற மாதிரி சரியில்லாத சீட்ல இருக்கிறது, அதுவும் இல்லாம வேலையில அதிக சூடு, இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளை அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. நிஜமாவே இது அவங்க வாழ்க்கைய ரொம்பவே கடினமாக்குது. இப்போ கதை ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு வருது. நம்ம வெறும் புள்ளி விவரங்களை பத்தி மட்டும் பேச போறதில்ல. மும்பை தெருக்கல்ல வளர்ந்த ஒருத்தரோட வாழ்க்கைய சொல்ற இந்த சக்தி வாய்ந்த வரிகளை பாருங்க. இது ஒரு தனி மனுஷனோட கதையோட ஆரம்பம். இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் நாராயண் கங்காராம் சர்வே. நினைச்சு பார்க்கவே முடியாத கஷ்டத்துல வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஒருத்தர். ஆனா அவரோட அனுபவங்களையே ஒரு கருவியா மாத்தி சக்தி வாய்ந்த கவிதைகளை எழுதி இந்தியாவோட மிகப்பெரிய கவிஞர்கள்ல ஒருத்தரா ஆனாரு. நாராயண் சர்வேயோட பல்கலைக்கழகம் எது தெரியுமா? மும்பையோட தெருக்கள் தான். ஆமாம், அங்கதான் அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. முறையா ஸ்கூலுக்கு போக முடியலனாலும் வாழ்க்கையில பட்ட அனுபவங்கள் மூலமாவே தனக்குத்தானே எழுத படிக்க கத்துக்கிட்டாரு. அந்த தெருக்கள் தான் அவருக்கு உலகத்தையே கத்துக் கொடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நாம கதையோட 2 பக்கத்தையும் இப்போ இணைக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பார்த்த அந்த பேருந்து ஓட்டுநர்களோட கடினமான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அதே மாதிரியான போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கிற நாராயண் சர்வேயோட கவிதைகள். அதாவது அவங்க அனுபவிச்ச கஷ்டமே ஒரு கலையா மாறுது. இங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம டேட்டாவை பார்த்தோமே, அந்த நீண்ட நேர வேலை, உடம்பு வலி, வறுமை, அதே கஷ்டங்கள் தான் நாராயண் சர்வேயோட சக்தி வாய்ந்த கவிதைக்கு மூலப்பொருளா இருந்திருக்கு. பாருங்க, யதார்த்தம் எப்படி கவிதையா மாறுதுன்னு. அவரோட ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை தொகுப்புக்கு பேரு மாஜே வித்யாபீத். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனது பல்கலைக்கழகம். எவ்ளோ அழகான பேரு பாருங்க. தெருவுல அவர் கத்துக்கிட்ட அந்த வாழ்க்கை அனுபவங்களை தான் உண்மையான கல்வியா அவர் பார்த்திருக்காரு. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஏன் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும்னு ஒருத்தருக்கு தோணுது? அந்த உந்துதல் எங்கிருந்து வருது? புகழ்பெற்ற எழுத்தாளர் சார்லஸ் புக்கோவ்ஸ்கி ஒரு விஷயம் சொல்வாரு. உனக்குள்ள இருந்து அது பீறிட்டு வெடிக்கலன்னா அது செய்யாத. உன் இதயம், உன் மனசு, உன் வாய்ன்னு எல்லாத்திலிருந்தும் அது தானா கேட்காம வெளியே வரலன்னா அது செய்யாத. நாராயண் சர்வே மாதிரியான ஆட்களை இயக்குற சக்தி இதுதான். அவங்களுக்கு எழுதுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயம். அதனாலதான் சில பேருக்கு எழுதுறதுன்றது ஒரு சாய்ஸ் கிடையாது. அது அவங்களோட அனுபவத்தை அர்த்தம் உள்ளதா மாத்திர ஒரு தவிர்க்க முடியாத கட்டாயம். குறிப்பா கஷ்டமான கதையை சொல்லணுங்கிறது அந்த வலிய புரிஞ்சுக்கிட்டு உலகத்தோட பகிர்ந்துக்கிற ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. சரி, இப்போ திரும்பவும் நம்ம இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து துறைக்கு வருவோம். நாராயண் சர்வே காலத்துல இருந்த போராட்டங்கள் இன்னைக்கும் இருக்கு. ஆனா இப்போ இந்த துறைக்குள்ள வர புது தலைமுறைக்கு, குறிப்பா பெண்களுக்கு, இந்த சவால்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆண்கள் மட்டுமே அதிகமா இருக்கிற ஒரு துறைக்குள்ள பெண்கள் வர்றது எவ்ளோ கஷ்டம். சமூகம் அவங்க மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம், பெண்களுக்கு ஏத்த மாதிரி இல்லாத உள்கட்டமைப்பு இன்னொரு பக்கம், பாலின பாகுபாடு, இது பத்தாதுன்னு வீட்டு வேலைகளான செகண்ட் ஷிஃப்ட் வேற, இப்படி பல முனைகள்ல அவங்க போராட வேண்டியிருக்கு. ஆனா பாருங்க, இவ்ளோ சவால்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தடைகளை உடைச்சுக்கிட்டு சில பேர் முன்னாடி வராங்க. இந்தியாவோட முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா யாதவ், மும்பையோட முதல் பெண் பஸ் ஓட்டுநர் லக்ஷ்மி ஜாதவ், இவங்கள மாதிரி முன்னோடிகள் தங்களோட வேலையாலேயே ஒரு புது கதையை எழுதிட்டு இருக்காங்க. இவங்கள நாம நிச்சயம் கொண்டாடி ஆகணும். அப்போ அடுத்தது யாரோடைய கதை? இந்த கேள்வியோ உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நம்மள சுத்தி இன்னும் எத்தனையோ கதைகள் சொல்லப்படாம காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு பஸ்ல போகும்போது அந்த டிரைவரோட முகத்தை பாருங்க. அவரோட கதை என்னவா இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஒருவேளை ஒரு கவிதை கூட இருக்கலாம்.